வணக்கம். நான் டாக்டர் மனோஜ் சந்திரன், மூளை மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரோக்கோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அவங்க 3லேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்ட்ரோக் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜிங்கை பண்ணி மூளையில் எந்த இடத்துல ஸ்ட்ரோக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அந்த பேஷண்ட் விண்டோ பீரியட்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மூலியமாக மூளையில் இருக்கிற இரத்த குழாய் அடைப்பை நம்மளால் நீக்க முடியும். ஸோ அப்படி அந்த பேஷண்ட் விண்டோ பீரியட்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது நம்ம எம்ஆர்ஐ பர்ஃபியூஷன் இமேஜிங் அப்படி இல்லைனா சிடி பர்ஃபியூஷன் இமேஜிங் இந்த இமேஜிங் பண்ணுறது மூலிமா மூளையில் உள்ள அணுக்கள் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்குது ஸ்ட்ரோக்கான பகுதியில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ஜியோ முறையிலான சிகிச்சையை செஞ்சு இரத்த குழாய் அடைப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே போயிட்டு நம்ம அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்குவோம். ஸோ இது 2 தான் காமனாக ஸ்ட்ரோக்கில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அந்த ஸ்ட்ரோக்கான மூளை பகுதியில் ஒருவேளை இரத்த கசிவோ இல்லை மூளை வீக்கமோ வந்தது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். ஸோ எவ்வளவு நீங்கள் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் எளிமையான முறை மூலியமாக உங்கள் ஸ்ட்ரோக்கை குணப்படுத்த முடியும். நன்றி.